ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஏர்னிங் ஆப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். இதுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா டொலோக்கா. இந்த ஆப் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன டாஸ்க்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து செல்ஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில டாஸ்க்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டாஸ்க்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ட்ரைனிங் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா வாசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்கோர் நீங்கள் வந்து நல்லா எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாசிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மணி வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட நேச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணினதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ரா ஒன்று இருக்குது, பயோனியர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 ஆப் நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து அது மூலமாக நீங்கள் உங்களோட மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து அலௌடு இல்லை. இந்தியாவில் இதுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இந்தியாவிலேருந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 0.05 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பயோனியர் அக்கௌண்ட். இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $20 இருந்தால் தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து அவங்களோட கமிஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வித்ட்ரால் மெத்தடு. இதில் நீங்கள் வந்து போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து டாஸ்க்லாம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து என்ன மாதிரி டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து டாஸ்க்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டாஸ்க் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் லாகின் பண்ணி நான் வந்து டெஸ்ட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு சில டாஸ்க்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணி அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து அந்த லிங்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் இதில் வந்து நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் கொடுத்துட்டு அதை வந்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 வீடியோஸ் கொடுத்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. எது பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரியான டாஸ்க்லாம் இதில் வந்து நான் வந்து அட்டன் பண்ணியிருந்திருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேக் ஃபோட்டோஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அதில் நிறைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் ரிலேட்டடாக தான் டாஸ்க்லாம் வருது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ, ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப்போட நேம் வந்து டொலோக்கா. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க கொடுக்குற சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நிறைய டாஸ்க் வரும், நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரும். ஆனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அவங்க எவ்வளோ டாஸ்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இதில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுற டாஸ்க் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து காட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு சில நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு சில ரீசனுக்காக அந்த டாஸ்க் வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணலை அப்படின்னா, இல்லை டைம் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதில் வந்து டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே வந்து இதில் முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ட்ரைனிங் அப்போயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் டாஸ்க் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு டாஸ்க்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரியான டாஸ்க் வரும். ஸோ ஒரு சில டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி டாஸ்க் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி அமௌண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சில டாஸ்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.02 இருக்கும், ஒரு சில டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்னொன்றுக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கைண்ட்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணி நான் வந்து ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா $11.68 வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பயோனியர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $20 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க் இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக தரவா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைலில் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து மணி வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.